அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 2, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்லிமெண்ட்டில் நேற்று நடந்த ஸ்பீச்சஸ்ஸு அது பற்றின இஷ்யூஸ் பற்றி தான் நிறைய நியூஸ் இருக்குது. ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான், பார்த்து முடிச்சிடுவோம் சீக்கிரம். நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்க்கலாம். பகை என்னும் பண்பு இழதனை ஒருவன் நகையையும் வேண்டற் பாற்று அன்று. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையை ஒருவன் சிரித்து பொழுதுபோக்கும் விளையாட்டாகவும் விரும்புதல் ஆகாது அப்படின்னு பகைத்திறம் தெரிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த புதிய குற்றவியல் சட்டங்களால் 3 ஆண்டுகளில் நீதி கிடைக்கும், அமித்ஷா விளக்கம் அளிச்சிருக்காரு. அப்புறம் 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது, மாநில கல்விக் கொள்கை அறிக்கையில் பரிந்துரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை மாநில கல்விக் கொள்கை பரிந்துரை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரை அறிக்கை முதல்வர் மு க ஸ்டாலினிடம் கல்விக் கொள்கை குழுவினர் திங்கட்கிழமை சமர்ப்பித்தனர். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலத்துக்கு என பிரத்யேக கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதுபடி அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. உடற்கல்விக்கு இனி 4 பாட வேலைகள் தேவைன்னு தெரிவிச்சிருக்காங்க. உயர்கல்வி சேர்க்கைக்கு +1 மதிப்பெண் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. +1 மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் திட்டத்தை 9ஆம் வகுப்பில் இருந்து தொடங்க வேண்டும்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்சி பாருங்கள். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.